வணக்கம் மக்களே, இதோ உங்கள் மணிமினி விலாக்ஸ். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா போகிறோம். பொங்கல் லீவெலாம் முடிஞ்சிருச்சு. நேராக டூட்டிக்கு போயிட வேண்டியதானே. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் குரங்கெல்லாம் பார்த்தோம். குரங்கு மறுபடியும் எக் பப் சாப்பிட்டோம், மசாலா பூரி, தென்காசியாக கேரளாவிலேருந்து நேராக எல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம் மேலே இருந்து. அதுக்கடுத்து போகிற வழி கேரளாவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே லாட்ரி தான், ஃபுல்லாக லாட்ரி சீட்டுகள் தான் இருந்துச்சு. அப்படியே சாமி ஆரியங்காவில் ஐயப்பனை கும்பிட்டுட்டு நேராக நம்ம இந்த ஜெயம் படம் எடுத்தாங்க தெரியுமா, ஜெயம் படம் அந்த பாட்டு இருக்கும், அந்த பாட்டு எடுத்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு போகிற வழி ஃபுல்லாக அண்ணாச்சி பழம் போட்டிருந்தாங்க, சரியாவில் இருந்துச்சு. அதுக்கடுத்து அணையை பார்த்தோம், நல்லா ஒரு டேமை பார்த்துட்டு அதுக்கடுத்து அங்கேருந்து நல்லா சரி டேமை பார்த்துட்டுமே நம்ம போட்டா பிடிக்காமல் இருக்கலாமான்ட்டு 2 பேரும் போட்டாவை பிடிச்சோம். போட்டாவை பிடிச்சிட்டு மறுபடியும் டேமை சுற்றி பாருங்கள் எப்படி தண்ணி போகுதுன்னு. சூப்பராக தண்ணி போய்கிட்டு இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சு. புனலூருக்கு போயிருச்சு வண்டி. மறுபடியும் புனலூர்லேருந்து ரொம்ப பழமை வாய்ந்த பாலம் 1877 கட்டின பாலத்தை பார்த்துட்டு வணக்கம் மக்களே, இதோ உங்கள் மணிமேல் விலாக்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், இதோ உங்களுக்காக ஃபுல் வீடியோ. வண்டி எடுத்துகிட்டு நேராக நம்ம ஊரில் பெரிய விழாங்குளம், அதுலேருந்து சின்ன கோயிலாங்குளம், சூரங்குடி, தர்மத்துரணி, நடுவுக்குறிச்சி, வென்றிலிங்கபுரம், அங்கேருந்து நேராக நடுவுக்குறிச்சியிலேருந்து நேராக நம்ம சேந்தமரம் போகிற வழியில் வந்தாச்சு. வீரசியாமணிக்கு முன்னிக்கிட்டு சரியான பெரிய மலை. மறுபடியும் நேராக வீரசியாமணி போயாச்சு. வீரசியாமணியிலேருந்து அதுக்கடுத்து நேராக போய் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போட்டு ஒரு 10-200 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுட்டு எடுத்து வண்டி நேராக சேந்தமரத்தை பார்த்து போயிருச்சு. சேந்தமரம் கழிஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் கழிச்சு நம்ம தென்காசி வழியில் பசிச்சிருச்சு 2த்துக்கும், எனக்கு எந்துக்கும். அவள் இந்து ஒரு எக் பப் சாப்பிட்டு நல்லா மாட்டிக்கிட்டு இருந்தா. ஒரு மாட்டு நல்லா மாட்டுன்னு மாட்டினா. நமக்கு ஒரு மசாலா பூரி பார்சல் போட்டாச்சு. மசாலா பூரி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. சரி சாப்பிடுவோம்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டே நல்லா தான் இருந்துச்சு, வேறு லெவலில் நொறுக்கி விட்டுருச்சு போங்க, அப்படி இருந்துச்சு. நீங்களும் போனால் அங்கே டூடி போனால் பையன் ஏதாச்சும் ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரே வண்டியிலே போவாதியா, சாப்பிடுங்க. சரியாவில் சூடு தாங்க முடியல, சரியாவில் சூடு. மறுபடியும் என்ன ஒரு பாதாம் இந்த ஆர்டர் பண்ணான். பாதாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். பாதாம் வேறு லெவலில் இருக்குன்னு நொறுக்கி விட்டுருச்சுன்னா. சரி நம்ம ஒரு டீயை வாங்கி குடிப்போம் அப்படின்ட்டு ஒரு டீயை வாங்கினேன். டீயை வாங்கி குடிச்சா இருந்தேன், சூப்பராக இருந்துச்சு டீ, இஞ்சி டீ. மறுபடியும் பாதாம் பாதியை குடிச்சிட்டு இந்தா நீ கொஞ்சம் குடி அப்படின்னா நம்ம கொஞ்சம் குடிச்சிட்டு வண்டியை நேராக எஸ்வலவி விட்டாச்சு. வண்டி போது பறந்துக்கிட்டு வண்டியெல்லாம் எதுக்கு வந்தா இருந்துச்சு. மறுபடியும் வண்டி நம்ம நிற்கவே இல்லை, அது வாட்டில் பறந்து போயிருச்சு எஸ்வலவி. அது வாட்டில் அடிச்சு போகுது வண்டி. நேராக எஸ்வலவி கழிஞ்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு மேலே வந்தாச்சு. மேலேருந்து பார்த்து தென்காசி ஃபுல்லாக சூப்பராக தெரியுதுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. தென்காசியை பார்த்தோம், அங்கேருந்து நேராக தென்காசி டவுன்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. வீடு எல்லாமே பார்த்தோம், நல்லா நீட்டாக. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஜம்முன்னு இருக்கா. அப்படியே மலைகளும் வீடுகளும் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கடுத்து போகிற வழிகள் குரங்கெல்லாம் இருந்துச்சு. வண்டியில் போயில கொஞ்சம் அந்த குரங்குகள் இருக்க ஏரியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. நம்ம எஸ்வலவிக்கு மேலே கொஞ்சம் தூரம் தான் அது குரங்குகள் இருக்குது, அதுக்கடுத்து பிரச்சனை இல்லை. மறுபடியும் நேராக நம்ம சாவி ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கந்தான். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நேராக விட்டாச்சு ஆரியங்காவுக்கு. ஃபுல்லாக லாட்ரி கடை தான், நொறுக்கி விட்டுருச்சு ஃபுல்லாக. கேரளாவுக்குள்ளே வந்ததோடு சரி, அங்கிட்டு பார்த்தாலும் லாட்ரி, இங்கிட்டு பார்த்தாலும் லாட்ரி. நேரம் சரியாவில் எப்போ ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு சரியாவில் லாட்ரி. ஐயப்பனை தொழுதுட்டு ஐயா அறியுங்க ஐயா அப்படின்னு ஐயப்பனை தொழுதுட்டு நேராக ஜெயம் படம் எடுத்தாங்க தெரியுமா. அந்த ஒரு பாட்டு வரும், அந்த காலேஜில் ட்ரெயினில் மேலே ஏறிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போவாங்களா, அது இங்கே வச்சு தான் எடுத்தாங்க. இது இறந்தான் பக்கத்துலேயே ஆறு செம்மையாக ஓடுனுச்சு. ஆறு சூப்பராக, அது வாட்டில் தண்ணி கம்மியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு இந்த இடத்த பார்க்கணும்னு இந்த காமிச்சிட்டு நேராக அங்கனுக்குள்ளே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு கப்புன்னு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி தோட்டம். அங்கிட்டு சரியாவில் அண்ணாச்சி போட்டிருக்காங்க, வேறு லெவலில் நொறுக்கி விட்டுருக்காங்க. ஏகப்பட்ட அண்ணாச்சி தோட்டம் அப்படி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதை விட்டுட்டு டேமுக்கு போயாச்சு. நேராக வண்டியை விட்டுயாச்சு டேமுக்கு போய் தண்ணியை பார்த்தீங்கன்னா சூப்பராக விழுந்துச்சுங்க, வேறு லெவலில் திறந்து விட்டுருந்தாங்க. நம்ம ஊருக்கு கம்மாயில் மடையை திறந்து விடுற மாதிரி திறந்து விட்டுருந்தாங்க. அங்கே நான் பார்த்துட்டு நாங்கள் வாட்டில் 2 பேரும் போட்டாவை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் இருக்காங்க, இது 2 லூசுகளா அப்படின்னாங்க. பாருங்கள் தண்ணியை திறந்து விட்டது எப்படி போகுதுன்னு. இங்கேயும் லவ் பேர்ட்ஸுக்கள் இந்த கிறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிறுக்கு போய் உள்ளே. எங்கே போனாலும் இந்த கிறுக்கதை விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு வீட்டில் போய் கிறுக்க வேண்டி தானே, ஓட்டி வந்து அழுதிய. தண்ணியை பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் நீட்டாக. மறுபடியும் அதுக்கடுத்து நம்ம நேராக பத்தனாபுரம் ரோட்டுக்கு வந்தாச்சு. புனலூர் சைடு பத்தனாபுரம் ரோட்டுக்கு வந்து பழமை வாய்ந்த ரொம்ப ஓல்டஸ்ட்டு பிரிட்ஜை பார்த்தோம். 1877 கட்டின பிரிட்ஜாம் புனலூரில். அதை பார்த்துட்டு நேராக வண்டியை விட்டாச்சு. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தனந்தட்டை கும்பலை வந்தாச்சு. கும்பலை கழிஞ்சி வந்துட்டு லேசாக மறுபடியும் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வடையை சாப்பிட்டு சுசியை இருக்கா, சுசியத்தை சாப்பிட்டா. நம்ம சுட பச்சி சாப்பிடுவோம்ட்டு அண்ணனை போட சொல்லியாச்சு. அங்கே பாருங்க எப்படி பச்சி சரன்னு கொதிக்கா, வேறு லெவலில் நொறுக்கி விட்டுச்சு. அப்படியே சுட 2 பஜ்ஜியை வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் அப்படி தட்டு தான் அந்த அண்ணன் தட்டுனோட சரிண்டு அப்படியே ஏன்னா 2 பஜ்ஜி எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள்.
சூடு சரியாவில் சூடு நொறுக்கி விட்டுருச்சு. என் அத்தை அங்கே பாருங்க வாயெல்லாம் பொத்துருச்சு. அப்புறம் என்ன, நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமீன் விலாக்ஸ்.